எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, கதை சொன்னவர் கதை இந்த தொடர்ல அடுத்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? சரி, இந்த கதையை எழுதுனது யாரு? இந்த தொடரை எழுதுனது யாரு? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? சபாஷ், வள்ளியப்பா. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட பேரு கதாசிரியரான கணித ஆசிரியர். கணிதம்னா என்ன? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. சபாஷ், கணிதம்னா மேத்தமேட்டிக்ஸ். ஆலிஸ் ஒரு சின்ன பொண்ணு. அவளும் அவளோட அக்காவும் ஒரு நாள் ஓடக்கரையில உட்கார்ந்திருந்தாங்க. அக்கா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தா. ஆலிஸ் எட்டி எட்டி அந்த புத்தகத்தை 2-3 தடவை பார்த்தா. ச்சே, இது என்ன புத்தகம்? படமும் இல்ல, பேச்சும் இல்ல. படமும் பேச்சும் இல்லாத புத்தகம் ஒரு புத்தகமா அப்படின்னு அலுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல அவளோட கண்ணு சொழண்டுச்சு. தூக்கம் நல்லா வந்துருச்சு. திடீர்னு அந்த வழியா ஒரு வெள்ளை முயல் ஓடி வந்தது. அது கோட்டு போட்டுட்டு இருந்தது. கோட்டு பையில இருந்த ஒரு தங்க கடிகாரத்தை வெளியில எடுத்து மணிய பார்த்துட்டு, அடடா, இன்னைக்கு ரொம்ப நேரமாயிடுச்சே அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா போச்சு. கோட்டு போட்டுக்கிட்டு கடிகாரம் வச்சிருக்கிற முயல சின்ன பொண்ணு ஆலிஸ் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அவளுக்கு ஒரே வியப்பா இருந்தது. உடனே அவ எழுந்தா. முயல தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் ஆனதும் ஒரு பெரிய பொந்து வந்தது. அந்த பொந்துக்குள்ள முயல் தொப்புன்னு பாஞ்சுது. அடுத்த நொடி ஆலிஸும் அந்த பொந்துக்குள்ள குதிச்சா. குதிச்ச ஆலிஸ் உருண்டு 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 கீழே போய்கிட்டே இருந்தா. அவ ரொம்ப மெதுவா உருண்டாளா இல்ல அந்த பொந்துதான் அவ்வளோ ஆழமா இருந்ததான்னு தெரியல. அவ அடியில போய் சேர ரொம்ப நேரமாயிடுச்சு. கீழே போனதும் அப்பாடா அப்படின்னு அவ பெருமூச்சு விட்டுக்கிட்டே எழுந்தா. சுத்தி முத்தி பார்த்தா. அங்க இன்னொரு நீளமான பாதை இருந்தது. அந்த பாதையில அந்த வெள்ளை முயல் நடந்து போறத அவ பார்த்தா. உடனே வேகமா அதை பின்தொடர்ந்து போனா. ரொம்ப தூரம் ஓடினா. ஆனாலும் ஒரு மூலையில திரும்பும்போது அந்த பொல்லாத முயல் எப்படியோ அவளை ஏமாத்திட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஆலிஸ் திகைப்போட பார்த்தா. அது ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. மேல் கூரையில இருந்த பிரகாசமான விளக்குகள் வரிசையா தொங்கிட்டு இருந்தது. அந்த இடம் பளிச்சுன்னு இருந்தது. அந்த மண்டபத்தை சுத்தி கதவுகள் இருந்தது. ஆலிஸ் ஒவ்வொரு கதவா திறக்க முயற்சி பண்ணா. முடியவே இல்ல. எல்லாம் பூட்டி இருந்தது. ஐயோ, இங்க இருந்து எப்படி நான் தப்பிச்சு போவேன் அப்படின்னு கவலை அவளுக்கு வந்துருச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு கண்ணாடி மேஜ அவ கண்ணுல பட்டுது. அதுக்கு மேல ஒரு சின்ன தங்க சாவி இருந்தது. ஆலிஸ் உடனே அதை கையில எடுத்தா. ஒவ்வொரு கதவோட பூட்டுலையும் அதை போட்டு திறக்க முயற்சி பண்ணா. எல்லா பூட்டுமே பெருசு. அதனால எந்த பூட்டுக்குமே அந்த சின்ன தங்க சாவி சேரவே இல்லை. ஏமாந்து அவ நிக்கும்போது சுவர் ஓரமா ஒரு தெரை தெரிஞ்சுது. அந்த தெரைய ஒதுக்கிட்டு அவ பார்த்தா. அங்க ஒரு சின்ன கதவு இருந்தது. அதோட சாவி துவாரம் சின்னதா இருந்தது. அது 1.25 அடி உயரந்தா இருந்தது. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன் கையில இருந்த அந்த தங்க சாவியை எடுத்து அந்த சின்ன கதவை திறக்க முயற்சி பண்ணா. சுலபமா கதவு திறந்துடுச்சு. கதவை திறந்ததோ அவங்க என்ன பார்த்தா? எலி வளைய மாதிரி ஒரு வழி தெரிஞ்சுது. உடனே அவ கீழே படுத்துக்கிட்டு அந்த வழியா உத்து பார்த்தா. கொஞ்ச தூரத்துல ரொம்ப அழகான ஒரு தோட்டம் தெரிஞ்சுது. கண்ண கவர்ற வண்ண மலர்கள், செடிகள், கொடிகள், தண்ணீர் குழாய்கள்னு அந்த தோட்டத்துல எல்லாம் அவ கண்ல பட்டுச்சு. ஆலிஸ் அதை பார்த்து பார்த்து ஏங்கி போனா. சரி, அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த சின்ன கதவை பூட்டி சாவிய மறுபடியும் மேஜ மேல வச்சுட்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சா. அப்போ மேஜ மேல ஒரு சின்ன புட்டி இருக்கிறத அவ பார்த்தா. புட்டினா என்ன தெரியுமா? பாட்டில். அத கையில எடுத்து பார்த்தா. அதுல எண்ணெய் குடி அப்படின்னு எழுதியிருந்தது. ஆலிஸ் மடக்கு மடக்குன்னு அந்த புட்டியில இருந்த திரவத்தை குடிச்சா. குடிச்சு முடிச்சதும், என்ன இது, நான் குட்டியாயிட்டே போறேனே அப்படின்னு அவ ஆச்சரியப்பட்டா. ஆமா, அவ உயரம் குறுகி 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 சில வினாடிகள்ல 10 அங்குலம் ஆயிடுச்சு. அங்குலம்னா என்ன குழந்தைங்களா? அங்குலம்னா எவ்வளோங்கிறத உங்க அப்பா அம்மாவை கேக்குறீங்களா? சரி, கதையை தொடர்ந்து கேட்கலாமா? அவ சின்ன பொம்மை மாதிரி ஆயிட்டா. இப்ப நான் அந்த சின்னஞ்சிறு பாதை வழியா புகுந்து அந்த தோட்டத்துக்கு சுலபமா போயிடலாம்
அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். உடனே திரைக்கு பின்னாடி இருந்த அந்த சின்ன கதவை நோக்கி போனான். கதவை திறக்க சாவி வேணுமே. ஆனா மேஜை மேல இருந்த சாவி அவளுக்கு எட்டல. முன்ன மாதிரி பெருசா இருந்திருந்தானா சாவி அவளுக்கு எட்டி இருக்கும். இப்போ அவ 10 அங்குல உயரம்தானே இருக்கா, எப்படி எட்டும்? மேஜை மேல தொத்தி ஏற முயற்சி பண்ணா. அது கண்ணாடி மேஜையா, ஏற முடியல. வழுக்கி வழுக்கி கீழே விழுந்தா. பாவம், என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கொஞ்ச நேரம் அவ முழிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ மேஜைக்கடியில ஒரு கண்ணாடி பெட்டி இருந்தத அவ பார்த்தா. உடனே பெட்டிய திறந்தா. உள்ள சின்ன ரொட்டி இருந்தது. அது மேல எண்ணெய் சாப்பிடு அப்படின்னு எழுதியிருந்தது. இத தின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பழைய உருவத்தை அடைஞ்சாலும் அடையலாம். அப்போ மேஜை மேல இருக்கிற சாவிய சுலபமா எடுத்துடலாம். ஒருவேளை இத சாப்பிட்டதும் இன்னும் குட்டியாயிட்டா? எறும்ப மாதிரி சிறுத்து போனாலும் பரவாயில்ல, கவலை இல்ல. கதவுக்கு அடியில புகுந்து அந்த சின்ன பாதை வழியா தோட்டத்துக்கு போயிடலாம். எப்படியானாலும் சரி, கவலை இல்ல அப்படின்னு துணிச்சலா அந்த ரொட்டியை எடுத்தா. வாயில வச்சு கடிச்சா. ரொட்டிய முழுசா சாப்பிட்டு முடிச்சா. அப்புறம் நாம இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னு குனிஞ்சு தன்னோட காலை பார்த்தா. கால் பாதங்களை காணும். ரொம்ப தூரத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவ்வளோ நீளமா அவளோட காலு வளர்ந்துடுச்சு. கால் மட்டும்தானா, கையு, உடம்பு, தலை எல்லாமே விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. அப்புறம் என்னாச்சு? ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், அதிசய உலகில் ஆலிஸ் அப்படிங்கிற அந்த அதிசய கதை முழுசையும் சொல்லணும்னா அதுவே ஒரு தனி புத்தகமாயிடும்ல. இப்போ நீங்க கேட்டது அந்த கதையோட முதல் பகுதிதான். ஆலிஸ்ங்கிற அந்த சின்ன பொண்ணு தான் கனவுல கண்ட அதிசய காட்சிகளை எல்லாம் இந்த கதையில நம்மளும் பார்க்கலாம். கதை சொல்லப்பட்டிருக்கிற விதம், கதையோட நடுவுல வர வேடிக்கை உபகதைகள், பிராணிகள் பேசுறது, வேடிக்கையா பாடுறது, இதெல்லாம் சுவையான இந்த கதைக்கு இன்னும் சுவைய ஊட்டும். இந்த கதை குழந்தைங்களுக்காக சொல்லப்பட்டதுதான். ஆனாலும் பெரியவங்கள கூட கவர்ற பெரிய சக்தி இதுக்கு உண்டு. இந்த கதைய குழந்தைங்க படிச்சா குதிச்சு கும்மாளம் போட ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்க படிச்சா அவங்களையே மறந்து குழந்தையா மாறிடுறாங்க. விக்டோரியா மகாராணி கூட இந்த கதைய கேட்டு கொஞ்ச நேரம் குழந்தையாவே ஆயிட்டாங்க. ஆமா, ஒரு நாள் விக்டோரியா மகாராணிக்கு இந்த புத்தகம் கண்ல பட்டுச்சு. அதை எடுத்து புரட்டி அப்படியே படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க படிக்க படிக்க முழுசையும் படிக்கணுங்கிற ஆவல் அவங்களுக்கு வந்துருச்சு. நிறைய தடவை அதை படிச்சாங்க. எல்லையில்லா மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆஹா, எவ்வளவு அழகா இந்த கதையை இதோட ஆசிரியர் எழுதியிருக்காரு. இத படிக்கும்போது நானும் ஒரு குழந்தையாவே மாறிட்டேனே அப்படின்னு நாங்களாம். அதோட நிக்கல, தன்னோட காரியதரிசியை அழைச்சு, காரியதரிசினா யாரு குழந்தைங்களா? இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, நம்ம கதைய தொடரலாம். தன்னோட காரியதரிசிய கூப்பிட்டு, இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆசிரியரோட அடுத்த புத்தகம் வெளியில வந்ததும் எனக்கு சொல்லுங்க, அதையும் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த காரியதரிசி இந்த கதையை எழுதுனது யாரு அப்படின்னு தேடும்போது அதோட ஆசிரியர் லூயி கேரல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. லூயி கேரலுக்கு மகாராணியோட பாராட்டுதலையும் தெரிவிச்சாங்க. அதோட அவரோட அடுத்த புத்தகத்தை மகாராணி ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொன்னாங்க. லூயி கேரோல் மகாராணிக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு, என்னோட அடுத்த புத்தகம் அச்சுல இருக்கு, தயாரானதும் உடனே உங்க பார்வைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு எழுதினாரு. மகாராணி ஆவலா அந்த புத்தகத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் லூயி கேரல் கிட்ட இருந்து மகாராணிக்கு ஒரு பார்சல் வந்தது. மகாராணி மேல் உரைய ஆவலோட பிரிச்சாங்க. உள்ள இருந்த புத்தகத்தை அவசர அவசரமா புரட்டினாங்க. அப்போ அவரோட முகம் சுருங்கிடுச்சு. என்ன இது? கதை புத்தகம் கேட்டா கணித புத்தகம் வந்திருக்கே, இதையா நான் கேட்டேன்? லூயி கேரோல் எழுதுனதா இது அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, லூயி கேரோல் எழுதுனதா அதுல குறிப்பிடப்படல. சார்ல்ஸ் லட்விட்ஜ் டாட்சன் அப்படிங்கிறவர் எழுதுனதாதான் அந்த புத்தகத்தோட முகப்புல அச்சிடப்பட்டிருந்தது. அப்படின்னா லூயி கேரோல் அதை ஏன் அனுப்பி வச்சாரு? ஒருவேளை தப்பா அனுப்பியிருப்பாரோ? இல்ல, வேணும்னு தான் அனுப்பினாரு. என்ன காரணம் தெரியுமா? அந்த கணித புத்தகத்தை எழுதுனதும் அவரேதான். அப்படின்னா பேரு வேறா இருக்கே. 2 பேரும் ஒருத்தர் தான் குழந்தைங்களா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கணித பேராசிரியரான சார்ல்ஸ் லட்விட்ஜ் டாட்சன் அப்படிங்கிறவரோட புனை பெயர் தான் லூயி கேரோல். இந்த உண்மை தெரிஞ்சப்போ மகாராணிக்கு ஒரே வியப்பா இருந்தது. ஒரு கணித பேராசிரியருக்கு இவ்ளோ நல்லா கதை சொல்லக்கூட தெரியுதா
அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. குழந்தைங்கள்ல நிறைய பேருக்கு கணிதம்னாலே கசப்பு. அப்படிப்பட்ட கடினமான கணிதத்தை சொல்லிக் கொடுக்கற ஆசிரியர் குழந்தைங்க உள்ளத்தை கவர்ற வகையில அருமையான கதைகளையும் சொல்றாருன்னா யாருக்கு தான் வியப்பா இருக்காது. லூயி கேரால் குழந்தைங்க கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவரோட வீட்டுக்கு போனா அங்க மூளைக்கு ஒண்ணா விளையாட்டு சாமான்கள் கிடக்கும். இவருக்கு குழந்தைங்க நிறைய போல இருக்கே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா அவரோ கல்யாணமே பண்ணிக்கல. ஆண்டர்சனை மாதிரியே. யாரு ஆண்டர்சன், ஞாபகம் இருக்கா? சபாஷ். ஆண்டர்சனை மாதிரியே அவரும் செத்து போற வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்தாரு. அவர் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்காகவே அவர் நிறைய விளையாட்டு சாமான்களை வாங்கி வச்சிருந்தாரு. எப்பவும் அவர் வீட்ல குழந்தைங்க கூட்டம் கூட்டமா இருந்துகிட்டே இருப்பாங்க. அவரோட நண்பருக்கு 3 பெண் குழந்தைகள் உண்டு. அந்த 3 பேரும் அவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்கள அழைச்சுக்கிட்டு மாலை வேளையில அவர் ஆத்தங்கரைக்கு போவாரு. 4 பேரும் படகுல உல்லாசமா போய் வருவாங்க. கரையில உட்காந்துக்கிட்டு காத்து வாங்குவாங்க. அப்போல்லாம் கதை சொல்ல சொல்லி அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தி. அவ பேரு என்ன? சபாஷ், சரியா கண்டுபிடிச்சிங்க. அவ பேரு ஆலிஸ். அலுக்காம சலிக்காம கதை சொல்ற அவர் ஒரு நாள் ஆலிஸ்ங்கிற அந்த பொண்ணையே கதாநாயகியா வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு நீளமான கதை. அந்த கதை அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்ப திரும்ப அந்த கதைய சொல்ல சொல்லி அவங்க கேட்பாங்க. மத்த குழந்தைங்க கிட்டயும் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் ஆலிஸ்ங்கிற அந்த பொண்ணு, இந்த கதையை எவ்வளோ தடவை நாங்க கேட்டிருக்கோம், ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு, அலுப்பு தட்டவே இல்லை. இந்த கதைய அப்படியே எழுதி புத்தகமா வெளியிட்டீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்க படிப்பாங்கல்ல, ஏன் நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு கேரோல்ல பார்த்து கேட்டா. சரி, உன் விருப்பப்படியே செய்யலாம் அப்படின்னாரு அவரு. அன்னைக்கே கதையை எழுத ஆரம்பிச்சாரு. அவருக்கு படங்கள் போடவும் தெரியும். கதைக்கு ஏத்த மாதிரி பல படங்களை அவரே வரைஞ்சாரு. அந்த படங்கள் நல்லாதான் இருந்தது. ஆனாலும் புத்தகமா அச்சிடும்போது அதுல அவர் அந்த படங்களை சேர்க்க விரும்பல. வேற ஒரு புகழ்பெற்ற ஓவியரை வச்சுக்கிட்டு படங்கள் போட செஞ்சாரு. கதைய மாதிரியே அந்த படங்களுக்கும் உலக புகழ் கிடைச்சுது. புத்தகத்தை வெளியிடும்போது அவர் தன்னோட சொந்த பெயர்ல அதை வெளியிடல. லூயி கேரால் அப்படிங்கிற புனை பெயர்ல 1865 வருஷத்துல வெளியிட்டாரு. புத்தகம் வெளிவந்த சில நாட்களுக்குள்ள லூயி கேரலோட புகழ் இங்கிலாந்து முழுக்க பரவிடுச்சு. ஆனாலும் கணித பேராசிரியர் டாட்சன் தான் லூயி கேரல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்தது. புனை பெயர்ல ஒளிஞ்சு வாழதான் அவர் ஆசைப்பட்டார். எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி ஒளிஞ்சுட்டு இருக்க முடியும்? கூடிய சீக்கிரமே உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. லூயி கேரால் 1832 வருஷம் பிறந்தார். அவர் கூட பிறந்தது 11 பேர். லூயி கேரல் தான் மூத்த புள்ள. அவரோட அப்பாவும் ஒரு கணித நிபுணரா விளங்கினாரு. லூயி கேரல் சின்ன பையனா இருக்கும்போதே படிப்புல ரொம்ப கெட்டிக்காரரா இருந்தாரு. பள்ளியில அவருக்கு நிறைய பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைச்சுது. சின்ன வயசுல லூயி கேரால் தன்னோட தம்பிகளோடையும் தங்கைகளோடையும் சேர்ந்து தோட்டத்துல விளையாடுவார். தினம் விதவிதமான விளையாட்டுகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது மட்டுமா, வினோதமான கதைகளையும் சொல்லுவாரு. வேடிக்கையான பாட்டுகளை பாடுவாரு. கேலி சித்திரங்கள் வரைஞ்சு காட்டுவாரு. அண்ணன் கூட சேர்ந்து பொழுது போக்குறதுல தம்பி தங்கைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 10-12 வயசுல கையெழுத்து பத்திரிக்கை ஒண்ணு அவர் நடத்தி வந்தார். அவரே அதுல கதை, கட்டுரை, கவிதை எல்லாம் எழுதுவாரு. படங்களும் வரைவாரு. அந்த பத்திரிக்கைய படிக்க ஒவ்வொரு குழந்தையும் போட்டி போடும். சில சமயங்கள்ல சண்டை கூட வந்துடும். வாலிப பருவத்துல அவர் புகைப்படம் எடுக்க கத்துக்கிட்டாரு. சீக்கிரமே சிறந்த புகைப்பட நிபுணர் ஆயிட்டாரு. எங்க புகைப்பட காட்சி நடந்தாலும் தவறாம அங்க போயிடுவார். வேடிக்கையா எழுதுறதுலயும் பேசுறதுலயும் தான் அவருக்கு விருப்பம் ஜாஸ்தி. அவர் பேசுறத நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா பொதுக்கூட்டங்கள்ல அவருக்கு பேச வராது. கை கால் நடுங்கும், வாய் கொளரும், என்ன பேசுறாருன்னு புரியாமலே போயிடும். மந்திரியா வரணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. பொதுக்கூட்டத்துல பேச வராததுனால அந்த ஆசை நிறைவேறல. அதுவும் நன்மைக்குதான். இல்லனா அவர் பெயர் இன்னைக்கு தெரிஞ்சது மாதிரி உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்காதுல்ல. 66 ஆண்டுகள் வாழ்ந்த லூயி கேரால் தன்னோட இயற்பெயரான சார்ல்ஸ் லட்விட்ஜ் டாட்சன் அப்படிங்கிற பேர்ல எத்தனையோ கணித புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதையெல்லாம் எவ்வளோ காலம் நீடிச்சு நிற்கும் தெரியாது. ஆனா அவரோட அதிசய உலகில் ஆலிஸ், அதாவது ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற சிரஞ்சீவி கதையும் மற்ற கதைகளும் குழந்தைங்களோட உள்ளத்துல என்னென்னைக்கும் நிலைச்சு நிற்கும். குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் அந்த கதையும் இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதிசய உலகில் ஆலிஸ்ங்கிற கதை புத்தகமா வெளியில வந்தப்போ 35,000 சொற்கள் இருந்தது.
ஆனா கேரல் அத முதலா எழுதும்போது 18,000 சொற்கள் தான் இருந்தது. அப்புறம் அதுல அவர் சில மாறுதல்களை செஞ்சாரு. பல புதிய பகுதிகளை சேர்த்தாரு. அதனால கதையோட நீளம் கிட்டத்தட்ட 2 மடங்காயிடுச்சு. இந்த கதையோட கையெழுத்து பிரதிய, அதாவது லூயி கேரோல் முதலா எழுதினாரே, அந்த பிரதிய எப்படியாவது விலைக்கு வாங்கி வச்சுக்கணும்னு பல பிரபுக்கள் நினைச்சாங்க. அவங்களுக்குள்ள போட்டியே ஏற்பட்டுச்சு. கடைசியா ஒரு ஆங்கிலேயர் சுமார் 2,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கினாரு. ஆனா அடுத்த வருஷமே அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது. ஒரு அமெரிக்கர் அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த அமெரிக்கர் ரொம்ப நல்லவர். அத அவர் ரொம்ப காலம் வச்சுக்கல. லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டாரு. இன்னிக்கும் அது அங்கதான் இருக்கு. அத புரட்டி பார்த்தா லூயி கேரோலோட கையெழுத்த மட்டும் இல்ல குழந்தைங்களா, அவர் வரைஞ்ச படங்களையும் அதுல பார்க்கலாம். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சொன்னவர் கதையோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.